ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் யோர் வால்யூம். ஸோ ஜென்ரல் எனர்ஜி இது தான். அதில் வந்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒத்து வரதை விட்டுருங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களோட ஜஸ்டிஸ் சிஸ்டம்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்து அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போத்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஏதாவது இக்னோர் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதை வந்துட்டு இந்த குற்றவாளிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் காசு கொடுத்து வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிச்சுப்பட்டவங்க வந்து இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கால்ப்ரிட் வந்து காசை வந்து காட்டிட்டு பாரு, உன்னால் இன்னும் பண்ண முடியாது, இப்படியே கோவப்பட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இவங்களை எப்படி இவங்க வந்துட்டு அந்த இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வச்செல்லாம் கூட அந்த கல்பிரிட்ஸ் அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே. ஸோ இவங்க வந்துட்டு எங்கேயுமே நகர முடியாது பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரி விக்டம்ஸுக்கு இந்த மாதிரி தான் ஆயிட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற மாதிரி பயப்படுறாங்க. விக்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயம். ஆனால் அந்த இன்னொருத்தவங்களுக்கு அந்த பயமே கிடையாது. ஏதோ குற்ற உணர்ச்சி இருக்குது, பட் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த இவங்களும் வந்துட்டு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு அந்த விக்டம்ஸையே டார்கெட் பண்ணிவிட்டு மற்றவங்கள ஏற்றி விட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வெளியெல்லாம் வந்துட்டு அவங்கள கஷ்டப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அத்தாரிட்டிஸும் வந்து அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து அவங்களோட ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்குன்னு கோவப்பட்டுட்டு விக்டம்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படி பிளாக் மேஜிக் பண்ணியாவது அந்த கல்ப்ரிட்டை பிடிக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அவ்வளோ மற்றவங்க வயிற்றில் அடித்தாலும் அந்த கல்ப்ரிட்ஸுக்கு காசு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்புறம் இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எனர்ஜி இது ஃபுல்லாக. ஸோ இதில் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாமே வந்துட்டு ட்ரக் அப்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள தொலைச்சிட்டு தேடுறது, அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்கிற வரவங்களுக்கு வந்துட்டு அவங்க உதவி செய்ய விடாமல் தடுக்கிறது, அப்புறம் வந்துட்டு வேணும் எனக்கு இது எதுவுமே எனக்கு வேண்டாம், ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் திஸ், பட் இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு வந்து மைண்ட்லேருந்து தான் யோசித்து பழக்கம், ஹார்ட்லேருந்து பழக்கம் கிடையாது, இது வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஸ்கேட்டர்ட், எனர்ஜி ஸ்கேட்டர்ட். உங்களது எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருக்காங்க, ஹீல்டு வெர்ஷனாக இருக்காங்க. இன்னொருத்தங்களுக்கு தெரியுது நான் வந்து அன்ஹீல்டு, நான் தான் பிரச்சனை, போயிரு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை, நீ உண்மை தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், யூ டிசர்வ் பெட்டர், பட் நான் வந்து இப்படி இருக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தேர் வெரி ஆப்வியஸ், வெளியாக சொல்கிறாங்க, எனக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, பெயின்ஃபுல் மெமரிஸ் இருக்குது, இதெல்லாம் என்னால் ஈஸியாக வெளியே விட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி. இமோஷன்ஸ் ஓவர்வெல்ம் மீ. ஸோ இந்த லவ், இந்த உண்மையான விஷயங்கள் வந்து என்னால் அது ஏற்றுக்க முடியாது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, என்னால் இதை பண்ண முடியாது, இங்கேருந்து போயிடு, என் வாழ்க்கையை விட்டு போயிடு. ஒருவேளை நான் ஹீல்டு வெர்ஷனாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்திருக்காது, அதே சமயம் விடவும் முடியல, உண்மையிலே முடிஞ்சிச்சா, அண்ட் ஸ்டக் இன் வெர்ஷன்ஸ் ஆஃப் அஸ் டுகெதர், இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரிலாம் நான் ஆசைப்பட்றேன். இரவா பகல குளிரவையில் என்னை ஒன்றும் செய்யாத நீ, அந்த பாட்டு வருது. ஸோ சேனல்டு மெசேஜ், சேனல்டு சாங், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என்னிடம் என்னை பார்த்து விளையாடுதோ. ஸோ அந்த 2 சாங்ஸ் சேனல்டு மெசேஜாக வந்திருக்கு. வீடியோ சாங்ஸோட பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதை போட்டு வைக்கிறேன். மேபி யூல் கெட் யுவர் ஆன்சர். இல்லாட்டி உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு அது வந்துட்டு சிமிலராக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஐ கான்ட் ப்ராமிஸ் யூ எனிதிங், மை லைஃப் இஸ் அ மெஸ் ரைட் நவ், ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷனுக்காக பயந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற பார்ட்னர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வேண்டான்னு சொல்லிடுறேன், நீ என்ன வெறுக்கிறது, நீ என்ன எதுக்கு விட்டுட்டு போகணும், நானே உன்னை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெமரிஸ் வரையில் they are still haunted by that person's presence அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணாமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயத்துலலாம் போய் இன்டல்ஜ் ஆகிறது,
அவங்களுக்கு அவங்க பண்ணுறது தப்புலாம் தெரியும். பட் அவங்க மாற்றிக்கிறதுக்கு அவங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்க அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் யூஆர் ட்ரிகரிங் மீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் இங்கே ஷோ ஆஃப்ஸாக இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது, இட்ஸ் ஆப்வியஸ் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தே ஆர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் தெம் செல்ஸ். ஆனால் வந்து ப்ரைடாக நான் வந்து ஒரு பெரிய அப்பாட்டக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு மற்றவங்களை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி அதை சுற்றி தான் இருக்குது, காப்பி கேட் அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து உங்களை கேட் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே கேட் ஃபிஷ்ஷிங்கில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்னு வந்தால் கூட, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா கூட அவங்க எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிட்டு அவங்களோட டெக்ஸ்ட்டு இல்லாட்டி அவங்களோட வாய்ஸ் மெசேஜஸில் வந்துட்டு அவங்களோட ஆட்டிடியூட், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் எது மீன் பண்ணி சொல்கிறாங்க, டோன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும், ரொம்பவே கவனிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே தேடி தேடி பொண்ணுங்களை இல்லை பசங்களை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்றதும். அப்புறம் நிறையா டேரட் ரீடர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதாவது இப்போ ஒரு டேரட் ரீடர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் இதுலேருந்து தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ரீடிங் கொடுப்பாங்க. ஒரிஜினல் டேரட் ரீடர்ஸ் வந்துட்டு தெரியாதவங்கக்கிட்ட போயிட்டு திடீர்னு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி இல்லை டிஎம் அந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நான் வந்து உனக்கு ஃப்ரீயாக ரீடிங் கொடுக்குறேன், இல்லாட்டி நான் உனக்கு இந்த மாதிரி ரீடிங் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்ற மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க. கிளைண்ட்ஸ் தான் வந்துட்டு டேரக்ட் ரீடர்ஸ்க்கு போவாங்க தவிர எந்த ஒரு ஆத்தென்டிக் டேரக்ட் ரீடரும் சம்மந்தமே இல்லாமல் போய் பேச மாட்டாங்க, ரைட்டா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு காசு மட்டும் பறிச்சுட்டு கடைசியில் அந்த பழி வந்து இந்த ஒரிஜினல் டேரக்ட் ரீடர் மேலே வந்துடும். உங்கள் மாதிரி தான் ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, ரைட்? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். திஸ் கம்ஸ் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் அ ஸ்பெசிஃபிக் சம் ஒன். அண்ட் யா, இதுதான் வந்து இன்றைக்கான எனர்ஜியாக இருக்குது. 11 light, bless be. Thank you for watching. Consider subscribing, liking, sharing, commenting and push notification button for more such amazing videos.